ஒருவேளை நீங்கள் யாரையாவது காயப்படுத்தினவர்களாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கடந்த காலத்தை ஒருபோதும் மாற்ற முடியாதுங்க. சுவிசேஷம் அதை செய்யும்படிக்கு உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய கடந்த காலத்தை போய் நீங்க மாத்திட்டு வாங்கன்னு சுவிசேஷம் உங்களை சொல்லவே இல்லை. ஆகவே நீங்கள் யாருக்காவது தீமை இழைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அநீதியை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், குற்றத்தை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த காலம் அது கடந்த காலம்தான், அதை மாற்றவே முடியாது. ஆனால் கிறிஸ்துவிடம் உங்களால் வர முடியும். அவரிடத்திலே மன்னிப்பை கேட்க முடியும். அவரிடத்திலே ஒப்புரவாகுதலை வேண்ட முடியும். நீங்க சுவிசேஷத்தினிடத்திலே கிறிஸ்துவனிடத்திலே வரும் பொழுது இந்த சுவிசேஷம் என்ன செய்யாது? வாடா அப்படின்னு சொல்லாது. வாப்பா வா, நீ பாவம் செஞ்சிட்டியா, பரவாயில்ல வா, உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். நீ பாவம் செஞ்சிட்டியா வா, நீ காயப்படுத்திட்டியா வா, நீ துன்பப்படுத்திட்டியா வா, நீ குற்றம் செஞ்சிருக்கிறியா வா, உன்னை சேர்த்து கொள்வதற்காக தான் நான் இங்கே இருக்கிறேன்னு சுவிசேஷம் சொல்லுது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்? தைரியமாக சுவிசேஷனிடத்தில் வரலாம், தைரியமாக கிறிஸ்துவிடத்தில் வரலாம். அவரிடத்திலே வருகின்றவர்களை அவர் என்ன செய்யறதில்லை? புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தோடு, உங்களுடைய கடந்த கால குற்ற உணர்ச்சிகளோடு, நீங்கள் கடந்த காலத்தில் செய்த பாவத்தோடு நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திட்ட வரும் பொழுது அது உங்களை பார்த்து வாடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வர்றியான்னு கேட்காது. இப்போதாவது வந்தியே. சுவிசேஷம் உங்களுக்கு புதிய அடையாளத்தை கொடுக்கும்படிக்கு தயாராக இருக்கு.